பிரதமர் வராரு. தமிழ்நாட்டு மீது தமிழக முதல்வருக்கு திரு ஸ்டாலினுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தா பிரதமரை போய் பார்க்கணுமா வேண்டாம்? ஏன் திரு ஸ்டாலின் போய் பார்க்க முடியல அப்படின்னா அவருக்கு பயம். என்ன பயம்? பீகார் மக்கள் திரு ஸ்டாலின் வந்ததுனால தான் படுதோல்வி நம்ம அடைஞ்சிட்டோம்னு ஒரு அம்மா செருப்பு தூக்கி காட்டு. இந்த பக்கம் இனிமே வந்துட போற எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாருல, எங்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்கிறாருல. இவருக்கு மனசு இருந்தா தானே, இந்த மக்கள் மீது அன்பு இருந்தா தானே, இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு சிந்திச்சு இருந்தா தானே இவரால் முடியும், கேட்க முடியும். கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. எஸ்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை ஏன் திருப்பி அனுப்பிச்சீங்க? நிதி பற்றாக்குறைன்னு சொல்றீங்கல்ல, நிதி கொடுக்கலன்னு சொல்றீங்கல்ல. சரி, 2000 கோடி அந்த மழை வெள்ளத்துக்குன்னு நீங்க கணக்கு காட்டிங்களா, ரோடு போட்டோம் அதை போட்டோம்னு அது முழுமையா செலவு பண்ணீங்களா? ஆட்சி முடிய போதுதான் செய்வீங்களா? இந்த 2 கம்யூனிஸ்டும் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த 4.5 ஆண்டுகளில் எந்த தெருவிலையாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கண்ணுக்கு பட்டாங்களா? எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா? எங்கேயாவது போராட்டம் நடந்துச்சா? எங்கேயாவது உண்ணாவிரதம் நடந்துச்சா? அப்படின்னா எதுவுமே. அப்போ இந்த கூட்டணி என்பது கொள்கைக்கான கூட்டணி இல்லை. கூட்டணியில் பங்கு பெற்றால் திமுக வங்கி கணக்கில் பணம் போடும்ன்றதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழ்நாட்டில் 2026 புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் தமிழ் இனத்துக்கும் விடுதலை, தமிழ் மக்களுக்கும் விடுதலை. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் தமிழர் சேனை கட்சியின் நிறுவன தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழகம் வந்த பிரதமர் மோடி அவர்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்காத நிலையில் எடப்பாடி அவர்கள் சந்தித்து விவசாயிகள் நலன் சார்ந்த ஒரு கடிதத்தை கொடுத்திருக்காரு. இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க சார்? பிரதமர் வராரு. தமிழ்நாட்டு மீது தமிழக முதல்வருக்கு திரு ஸ்டாலினுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தா பிரதமரை போய் பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும். பார்க்கல அப்படி என்று சொன்னா அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு அக்கறை இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். இங்க எதிர்கட்சி தலைவர் சந்திக்கிறார், பிரதமரை போய் எதிர்கட்சி தலைவர் சந்திக்கிறாரு. சந்திச்சு வெறும் கூட்டணி சார்ந்து ஒன்றும் செய்திகள் இல்லை, ஒரு கடிதம் கொடுக்குறாரு. இது மாதிரி விவசாயிகள் பம்பு செட்டு விலை ஏறி போச்சு, ஜிஎஸ்டி கூட்டியிருக்கீங்க, மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க குறைக்கணும், ஜிஎஸ்டி எல்லாம் குறைக்கணும், விவசாயிகளுடைய நலம் இங்க பாதுகாக்கப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதத்தை திரு எதிர்கட்சி தலைவர் அவர்கள், புரட்சி தமிழர் அவர்கள் திரு பிரதமர் அவர்களிடம் கொடுத்திருக்காரு. ஏன் திரு ஸ்டாலின் போய் பார்க்க முடியல அப்படின்னா அவருக்கு பயம். என்ன பயம்? பீகார் மக்கள் திரு ஸ்டாலின் வந்ததுனால தான் படுதோல்வி நம்ம அடைஞ்சிட்டோம்னு ஒரு அம்மா செருப்பு தூக்கி காட்டு. இந்த பக்கம் இனிமே வந்துட போற அப்படின்னு நான் ஊடகத்துல பார்த்தேன், காணொலி இருக்கு, அதை நான் இது பண்ணி தான் வச்சிருக்கேன். அப்பனா என்ன அர்த்தம்? இதுல வேற இவருக்கு பெருமை பீத்திக்கிற மாதிரி, நீங்க பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் இந்த வெற்றி விழாவை கொண்டாடுவதற்கு இவரு போவாராமா? என்ன நம்பிக்கை இவருக்கு? தமிழ்நாட்டிலே உங்களுடைய ஆட்சி பொம்மை முதல்வர், நீங்க செயல்படாத அரசு, நீங்க ஒண்ணுக்கும் உதவ மாட்டீங்கன்னு திரு வைகோவே உங்களை பத்தி ஏகப்பட்டது மானம், ஈனம், சூடு, சொரண, வெக்கம் எதுவுமே இல்லை திமுக காரங்களுக்கு திரு வைகோ பேசியிருக்காரு. அப்படிப்பட்டவரை அவர் பிரதமரை எப்படி பார்ப்பாரு? என்னடா இது, பீகார்ல போய் சும்மா அது இது சனாதானம் அது இதுன்னு அள்ளி விட்டோம், படுதோல்வி அடைஞ்சிருச்சு, சாதாரணமா நம்ம போகாதா கொஞ்சமாவது சீட்டு வந்திருக்கோம், காங்கிரஸ் எல்லாம் வந்திருக்கோம், இப்ப நம்ம போய் அதையும் கெட்டு குடிச்சவர் ஆக்கிட்டோம்னு அந்த மக்கள் பேசிக்கிறாங்க. இவர் மனசுக்குள்ளேயும் திரு ஸ்டாலின் அவர்களும் மனசுக்குள்ளேயும் இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அந்த நெருடல் இருந்தாலும் இங்க பிரதமர் வரும்போது முதல்வரா வர இருக்கணும். அதை தாண்டி பத்தினா பல கோரிக்கைகளை முன்வைக்கணும்ல சார். இங்க பத்தினா தொடர்ந்து நிதி பற்றாக்குறைக்காக நிதி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கோரிக்கை வச்சுக்கலாம்ல? இல்ல, அதுதான் சொல்றேன்னு, தமிழ்நாட்டு மீது அக்கறை இருந்தா தானே பிரதமரை பார்த்து முடிவு போற நேரத்துல ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது செய்யுங்க
அப்படின்னு கேட்க முடியும்? எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாருல, எங்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்கிறாருல. இவருக்கு மனசு இருந்தா தானே, இந்த மக்கள் மீது அன்பு இருந்தா தானே, இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு சிந்திச்சு இருந்தா தானே இவரால முடியும், கேட்க முடியும். கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொடுத்த நிதியை செலவு பண்ணாது திருப்பி அனுப்புற அரசா இல்ல இந்த திராவிட மாடல் இருக்கு. எஸ்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை ஏன் திருப்பி அனுப்பிச்சீங்க? நிதி பற்றாக்குறைன்னு சொல்றீங்களே, நிதி கொடுக்கலன்னு சொல்றீங்கல்ல. சரி, 2000 கோடி அந்த மழை வெள்ளத்துக்குன்னு நீங்க கணக்கு காட்டிங்களா, ரோடு போட்டோம் அதை போட்டோம்னு, அது முழுமையா செலவு பண்ணீங்களா? ஆட்சி முடிய போதுதான் செய்வீங்களா? திரு வைகோ சொல்றாரு, அவரு அநியாயத்துக்கு இருக்காரு. வைகோ இருக்காரு வேதாளம் மாதிரிதான் ஒரு வைகோ. வேதாளம் இப்பதான் அந்த வேதாளம் கண்ணை திறந்து பாக்குது இந்த மக்களை. ஐயோ, குடியிலையும் கொலையிலையும் கஞ்சா பெருக்கும் அதிகமா இருக்கு, போதை நடமாட்டம் இருக்குன்னு திரு வைகோவுக்கு இப்பதான் ஞானம் பிறந்திருக்கு. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாரு அவரு? எங்க போயிருந்தாரு இந்த வைகோ? இப்ப நடக்க போறாராம் இந்த மண்ணை நாசமா பாக்குறதுக்கு. திரு மல்லை சத்தியா சொல்ற மாதிரி எங்கெங்க இடம் எல்லாம் நல்லா இருக்குன்னு பார்வையிட போறாரா நான் நடைபயணம் என்ற பேர்ல. ஒரு கேள்வி இருக்கு இருக்கு. அப்போ பொருந்தா கூட்டணி அப்படியே என்னப்பா அநியாயத்துக்கு உத்தமம் மாதிரி கருணாநிதியை எப்படி எல்லாம் பேசினாரு. அன்னைக்கு திரு கருணாநிதி மறையில சளி ஒழுகுற மாதிரி ஓலம் விட்டாரு வைகோ. இன்றைக்கு ஒரு பட்டியல் சமூகத்துல ஒரு நபர் அதில் வச்சுக்கிறதுக்கு அவருக்கு திக்குல வக்கில்ல. திரு மல்லை சத்தியாவை நீக்கிறாரு. பட்டியல் சமூக தலைவர்ன்றதுனால சாதி பார்க்கிறாரா இந்த வைகோ? சாதி வெறி பிடிச்சவரா? கேள்வி இருக்கா இல்லையா? இந்த வைகோ தான் அன்னைக்கு சொன்னாரு திமுகவையும் திரு ஸ்டாலினையும் வண்டியா கழிவு ஊத்துனாரு. யாரு? வைகோ. அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, இப்படி பண்ணாரு, அப்படியெல்லாம் சொன்ன வைகோ தன்னுடைய மகனுக்காக, மகன் நலனுக்காக இன்றைக்கு ஒரு கூட்டணியில போய் அங்கம் வகிச்சுக்கிட்டு, எந்த ஸ்டாலினுக்கு ஒண்ணும் தெரியாது, அவரு சும்மா ஒரு டம்மி பீஸ்ன்னு சொன்னாரோ அவரோட இவர் பக்கத்துல போய் நிக்கிறாருன்னா, அவர் மகன் கூட இவர் மகனை அறிமுகப்படுத்துறாருன்னா, இவர்கள் மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டவர்களா என்ற கேள்வி தமிழக மக்கள் மத்தியில் இருக்கு. திரு வைகோ போன்றவர்கள் எல்லாம் கண்டிப்பா புறக்கணிக்க வேண்டிய நபர். பீகார் தேர்தலில் ஐஎன்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் நான் அந்த வெற்றி விழா கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு மாறாக என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது. இந்த வெற்றி விழாவில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி ஒரு அழைப்பை விடுத்திருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது நல்லவங்களுக்கு கடவுள் எப்பயுமே துணை நிற்பான். நான் அப்படிதான் நம்புறேன், நான் அப்படிதான் பார்க்கிறேன். உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, எனக்கு இருக்கு. யார் தமிழக மக்கள் மீதும், தமிழர்கள் நதி மீதும், மலைகள் மீதும், காடுகள் மீதும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை கொண்டவர் தான் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தான் பீகார் விழாவில் கலந்துகிற வாய்ப்பு இருக்கு. பிரதமரே நேரா அண்ணன் எடப்பாடியாரை அழைக்கிறார், வாங்க வாங்க, உங்க கால் பட்டாதான், அண்ணன் எடப்பாடியார் கால் பட்டாதான் இந்த மக்களுக்கு நல்லது நடக்கும்னு திரு மோடி அவர்கள் கூப்பிடுறாரு. இந்த பக்கமே வரக்கூடாது, எங்கேயாவது பார்த்த அவ்வளவுதான் பீகார் மக்கள் திரு ஸ்டாலின் அவர்களை கேட்கிறாங்க, விரட்டுறாங்க, பேசுறாங்க. அவர் மட்டும் போகாதுன்னு தான் உண்மையிலேயே கதை வேறையா தான் இருந்திருக்கும். அது செத்தும் கெடுத்தான்னு ஒரு பழமொழி இருக்கு, அது மாதிரி போய் பீகார் மக்கள் மத்தியில என்னவோ பண்ணி விட்டு இருந்தாரு திரு ஸ்டாலின். அதனால அவரு அந்த பக்கம் போகவே முடியாது. திமுக இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு படு பாதாளத்துல இருக்கு. சட்டம் ஒழுங்கு கையில வச்சுக்கின்ற திரு ஸ்டாலின் கையில் சட்டம் ஒழுங்கு இல்லை. அது அந்த துறையே அவர் வச்சிருக்கிறாரா என்ற கேள்வி தமிழக மக்கள் மீது இருக்கு. இப்போ கூட பஞ்சமி நிலத்துக்காக வழக்கு போட்ட மேலூர் பகுதியில் இருக்கிற ஒரு அந்த மண்ணெல்லாம் இருக்கிறாங்க, அது என்ன சொல்லுவாங்க, பொக்கலைன்னா, அந்த ஓட்டர் அவர் தான் வழக்கு போட்டிருக்காரு. ஒரு நபர், ஒரு தம்பி வழக்கு போட்டிருக்காரு.
அவரை ஒரு கூட்டம் சேர்ந்து 2 கையும் வெட்டியிருக்காங்க. வழக்கு போட்டதுக்காக, பஞ்சமி நல மீட்புக்காக வழக்கு வெட்டியிருக்காங்க. 2 கையும். திருமணமானவர் இன்றைக்கு உயிர் தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற நிலையில், அந்த கை சேருமா மீண்டும் சேருமா என்ற நிலையில் தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு. இது வந்து பொதுமக்களுக்கு உதாரணம். பள்ளி சீரார்களுக்கு காதலிக்க மறுத்ததுனால 12ஆம் வகுப்பு மாணவியை ஒரு நபர் கத்தியால குத்துறார். இங்கு ஆணவ படுகொலை. காதலிச்சம்ன்றதுனால திருமணத்துக்கு பேச வான்னு கூப்பிட்டு ஒருத்தவரை, ஒரு பட்டியல் சமூக இளைஞரை வெட்டுறாங்க. காவல்துறையில் இருக்கிற தந்தை தாய் இருக்கிற குடும்பத்திலேயே ஒருவர் வந்து ஒரு கொலை செய்கிறார். இது மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். அது இல்லாத இது கொலைகள். பட்டியல் சமூக மக்கள் மீது அதிகமான கொலை பெருகிருக்கு அப்படின்னு திரு ஆளுநர் ரவி அவர்கள் கிட்டத்தட்ட இந்த 4.5 ஆண்டுகளில் பட்டியல் சமூக மக்கள் மீது 50 விழுக்காடு குற்றங்கள் பெருகி இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் உலகம் முழுக்க பேசப்படுது. உலகம் முழுக்க பேசப்படுறாங்க. இப்படி இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பெண்கள், வயது முதிர்ந்தோர், சிறுமிகள் அப்படின்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் இன்றைக்கு கூட்டு வன்புணர்வு இருக்கு, கூட்டு பாலியல் பலாத்காரம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஞானம் வந்த, இவ்வளவு நாள் வந்து தூங்கி கிடந்த திரு வைகோ கஞ்சா நடமாட்டம் இருக்குன்னு இப்ப பேசுறாரு. இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன? கூட்டணி மாறாதா? கூட்டணி மாறுறது இல்ல, சீட்டு பேரம். ஏன்னா தன்னுடைய கட்சி அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது. அதனால் ஆளாளுக்கு சீட்டு பேரத்தில் இறங்கி இவர்கள் எல்லாம் இந்த 4.5 ஆண்டுகளில் எத்தனை போராட்டம் வைகோ தலைமையிலான கட்சி நடத்திருக்கு அரசுக்கு எதிராக அப்படின்ற புள்ளி விவரத்தை திரு வைகோ அவர்கள் சொல்வாரா? அவருதான் இல்ல. இந்த கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்காரங்க இருக்காங்கல்ல, சும்மானா குரல் கொடுப்பாங்கல்ல, மதுவுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்கட்டு இல்ல, அந்த உணவு ரேஷன் கடைகள்ல போய் எடை குறைவா இருக்குன்னு போராட்டம் பண்ணுவாங்கல்ல, தெருமுனை கூட்டம் போடுவாங்கல்ல. இந்த 2 கம்யூனிஸ்டும் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த 4.5 ஆண்டுகள்ல எந்த தெருவிலையாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கண்ணுக்கு பட்டாங்களா? எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா? எங்கேயாவது போராட்டம் நடந்துச்சா? எங்கேயாவது உண்ணாவிரதம் நடந்துச்சா? அப்படின்னா எதுவுமே நடக்கும். ஏனென்றால் இவர்களுக்கு தேர்தல் உடன்படிக்கை ஏற்பட்டவுடன் திமுக அவர்களுடைய வங்கியில் பணம் போடுது. அப்போ இந்த கூட்டணி என்பது கொள்கைக்கான கூட்டணி இல்லை. கூட்டணியில் பங்கு பெற்றால் திமுக வங்கி கணக்கில் பணம் போடும்ன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இது நான் சொல்லல, ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் சொன்ன செய்தி தான் இது. அப்படி என்றால் பணம் வாங்கிட்டு பிறகு, பணம் வாங்கி கூட்டணி வைத்த பிறகு இவர்கள் ஒரு காலமும் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராடுவார்களா என்ற கேள்வி இங்க இருக்கு. போராட முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா இவங்க காசு வாங்கிட்டாங்களே, கூட்டணி வைக்கும் போது காசு வாங்கிட்டாங்க, தேர்தல் செலவுக்கு பணம் வாங்கிட்டாங்க. அப்போ பணம் பெற்றால் அவர்கள் செய்த எல்லா தவறும் இன்றைக்கு மன்னர் ஆட்சியா இங்க நடந்துட்டு இருக்கு. திரு வைகோ சொன்னாரு, இது மன்னர் ஆட்சி போல். திரு கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய மகனை மன்னர் ஆட்சி போல் பட்டாபிஷேகம் செய்வதற்கு கருணாநிதி துணிகிறார் அப்படின்னு சொன்ன வைகோ, இன்றைக்கு மகன் பேரனை இன்றைக்கு துணை முதல்வராக ஆக்கியிருக்கிறார்கள். இதுவரை ஏன் வைகோனுடைய கண்கள் குருடாய் போயிருக்கு, காதுகள் ஏன் செவுடாய் போயிருக்கு, நாக்கு ஏன் ஊமையாயிடுச்சு, அவர் ஏன் பேசல, ஊமையா போனது மர்மம் என்ன? நீங்க எதுக்கு நடந்தீங்கன்னு உங்க கதையும் தெரியும். உங்களுக்கு சுகர் ஏறி போச்சு நடந்தீங்கன்னு வெளிப்படையா சொல்லிட்டு போங்க. அதுக்காக மக்கள் பிரச்சனைக்காக தான் நான் வந்து நடக்கிறேன்னு இங்க வெளியே சொல்லாதீங்க, அம்பலப்பட்டுருவீங்க. புரியுங்களா? ஏதோ பேச கத்துக்கிட்டீங்க, நீங்க பேசுவதனால் பெரிய திறமைவாதின்னு நினைக்காதீங்க. தமிழ் இனத்தின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் மேடையில பேசுற மாதிரி பேச தெரியாது, பெருசா பேச தெரியாது. ஆனால்
தன்னுடைய குடும்பத்தை ஒரு இனத்திற்காக பலி கொடுத்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் அவரோட சாப்பிட்டு இருக்கீங்களே, பக்கத்துல உட்கார்ந்து வைக்கோல்லாம் சாப்பிட்டார்ல. ஒரு மாவீரன் தன்னுடைய மகன், மனைவி, குழந்தைகள், மகள் அத்தனையும் இழந்து தானும் இழந்திருக்காரு. குடும்பத்தை ஒரு இனம் விடுதலைக்காக பலி கொடுத்திருக்கிறாரு. நீங்க அப்படியாப்பா ஒரு பருக்க சோறு கூடமா உங்க தட்டுல உள்ள கூட உட்காந்து சாப்பிடும் போது மகனுடைய சுகத்துக்காக இன்றைக்கு அல்லல் படுறீங்களே, கூட்டணிக்காக படுறீங்களே. இதுதான் மேதகு பிரபாகரனை சந்தித்த அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கொண்ட பாடமான்னு நம்ம கேட்கிறோம். கொஞ்சமாவது இருக்கணும். என்னடா ஒரு இனத்திற்காக மாவீரன் அவர்கள் பச்சை பாலகனை சிங்கள ராணுவம் துப்பாக்கி கொண்டு சுடபோது கூட தன் குடும்பத்தை இழந்திருக்காரு. இன்னைக்கு தெய்வமாயிருக்காரு. நீங்கள் தன்னுடைய மகனுடைய நலனுக்காக, அதிகார போதைக்காக இன்றைக்கு நாயாய் பேயாய் இன்றைக்கு திமுக எந்த அந்த கூடாரம்னு சொன்னீங்கல்ல, அறிவாலயத்தில் தவம் கடந்து கொண்டிருக்கு. எங்களுக்கெல்லாம் தெரியாதா? இன விடுதலைக்கு நீங்க எல்லாம் போராளிகளா? நீங்கள் உங்களை போன்றவர்களை மாவீரன் பிரபாகரன் சந்திக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக தனி ஈழம் மலர்ந்திருக்கும். உங்களை போன்றவர்களை அவர் சந்தித்ததனுடைய விளைவு இன்றைக்கு நிராயுத பாணியாக இன்றைக்கு குடும்பத்தை நடுத்தருவில் ஒண்ணுமே இல்லாத பிணவாகி போயிருக்கிறார்கள், தெய்வமாக மாறி இருக்கிறார்கள். உங்களுடைய துரோகம் அம்பலப்படுத்துவோமா, பேசுவோமா? நீங்க காப்பாத்திட்டீங்களா? போய் காட்டுக்கு போனீங்கல்ல. திமுக தலைவர் ஆட்சியில் இருக்கும்போது காட்டுக்கு போனீங்கல்ல. ராஜீவ்காந்தி இருக்கும்போது நீங்கள் சந்தித்த பிறகு எப்படி ராஜீவ்காந்தி அமைதிப்படையை அனுப்பினார்னு பதில் சொல்ல முடியுமா? நீங்க தான் அனுப்ப சொன்னீங்களா? ஆயுதங்களை நீங்க ஒப்படைக்க சொன்னீங்களா? மண்ணுக்காகவும் உரிமைக்காகவும் மொழி இன உணர்வுக்காகவும் போராடிய ஒரு பெரும் தலைவனை இன்றைக்கு இழந்து போயிருக்கமே, எங்களுக்கெல்லாம் வருத்தம் இருக்காதா? நயவஞ்சக தமிழ் தேசியம் பேசுறவங்களெல்லாம் குறை சொல்லி பேசிய திரு வைகோ பேசலையா? புதுசா ஒண்ணு கிளம்பி இருக்குன்னு சொல்லலையா? திராவிடத்தை காத்தால் மட்டும்தான் இங்கு தான் சொகுசா வாழ முடியும் என்று இன்றைக்கு நீங்க எல்லாம் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறீங்களே, அலையறீங்களே. உங்களுக்கு இல்லாத பணமா? எத்தனை கோடி சொத்து இருக்கு. இதுக்கு மேல என்ன உங்களுக்கு அதிகாரம் வர வேண்டியிருக்கு? இனத்தை பலி கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? ஏற்கனவே பலி கொடுத்தது பத்தாதான்னு நான் கேட்கிறேன். ஆதலால் சொல்றேன், இங்கு தமிழ்நாட்டில் 2026 புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் தமிழ் இனத்துக்கும் விடுதலை, தமிழ் மக்களுக்கும் விடுதலை. தமிழ்நாட்டில் வாடுற அத்தனை பேருக்கும் ஒரு நலன் பயக்க வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அரியணையை ஏற வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு அந்த சூழ்நிலை. மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. ஈழத்தில் ராஜபக்சேவனுடைய விரட்டலுக்கு பிறகு பொருளாதார தடை அல்லல் படுகின்ற பொழுது அண்ணன் பிரபாகரனை வர வேண்டும் என்று சிங்கள மக்கள் கூட்டு குரல் இருக்கு, இன்றும் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கு. அதுபோல் திராவிட மாடல் ஆட்சியில் செய்த துரோகங்கள், இந்த மக்களுடைய ஓலங்கள் நம் காதில் கேட்டுக்கொண்டிருக்கு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 26 புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.